உங்கள் லீலைகள் அற்புதம்தான். உங்கள் அன்பும் அதே அளவிற்கு அற்புதம்தான். உங்கள் வாக்கையும் நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள். உங்கள் வாக்கையும் காப்பாற்றிவிட்டீர்கள். நீங்கள் உங்கள் தேவியிடம் அவர்கள் யார் என்று கூறவில்லை. அனைத்து தோஷங்களையும் உங்கள் மீதே சுமந்து கொண்டீர்கள். மரியாதை மற்றும் காத்திருப்பில் அன்பு தோற்றுவிடக்கூடாது. பார்கவி மீண்டும் சத்ருவாகிவிட்டார்கள். அவர் அன்பை எவ்வாறு பெறப்போகிறீர்கள்? நாராயணரே, உங்களுடைய துக்கம், உங்களுடைய வேதனைகளை நாங்களும் நன்கு அறிவோம். உண்மை என்னவென்றால் எங்களுக்கும் கவலையாக உள்ளது. பிருகரிஷியின் வாக்கு பழித்துவிடக்கூடாது. லக்ஷ்மி நாராயணர் பிரிந்துவிடக்கூடாது. அன்புக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அன்பு எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீ உன் தாயின் மீது அஸ்திரத்தை பயன்படுத்துவாயா? அதர்மத்திற்கு துணை புரிபவர்கள் மீது அஸ்திரங்களை பயன்படுத்தத்தான் வேண்டும். ஆனால் நீங்கள் என் தாயாவீர்கள். ஆகையால் என்னால் இதை செய்ய இயலாது. ஆனால் நீங்கள் சரி என்றும் நான் தவறென்றும் ஆகிவிடப் போவதில்லை தாயே. இவ்வாறுதான் அன்று தங்கள் தாய் அநியாயம் செய்தார்கள். இவ்வாறுதான் அவர்கள் பாவத்திற்கு துணை புரிந்து அதர்மத்திற்கு ஆதரவளித்தார்கள். இன்று தாங்கள் மகளாக இருப்பதனால் அவர்களை தாக்கவில்லை. ஆனால் அன்று நான் உலகை காப்பாற்ற வலிமையானது என்றால் அப்பொழுது நீங்கள் எனக்கு பிடித்த வரத்தை தருவீர்களா? நிச்சயமாக. பக்தனின் பக்தியை மதிப்பது, அவர்கள் தவத்திற்கு வரமளிப்பது எங்கள் கடமையாகும். இதுவே விதியின் நியதியாகும். கூறுங்கள், தங்களுக்கு என்ன வரம் வேண்டும்? பிரபு, நான் வெங்கடேசரின் அன்பினால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தும் அவர் என் அன்பை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால் நீங்கள் எனக்கு ஒரு பிணைப்பை தர வேண்டும். நான் அந்த பிணைப்பில் அவரை இணைத்து நிரந்தரமாக அவர் என் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிணைப்பானது அது வெங்கடேசரால் மட்டுமல்ல, உலகத்தில் யாராலும் அந்த பிணைப்பை பிரித்துவிடக்கூடாது. ஆனால் தேவி, அன்பின் அர்த்தம் பிணைப்பு அல்ல. அன்பு முக்தியின் மார்க்கமாகும் தேவி. அன்பை கட்டிப்போட முயற்சி செய்யக்கூடாது. அது அன்பிற்கு அவமானமாகும். பார்கவி! பார்கவி! மகளே, எங்கே இருக்கிறாய்? தந்தையாரே, ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? என்ன காரணம்? பெரிய சூழ்ச்சி நடந்துவிட்டது சுக்கிரன். நம்முடைய பார்கவி நாராயணரை சந்தித்து விட்டார். இன்று லக்ஷ்மி நாராயணர் வந்துவிட்டதால் வைகுண்டம் முழுவதும் சந்தோஷத்தில் திளைத்திருக்கப் போகின்றது.
இன்னும் காத்திருக்க வேண்டும் தேவரிஷி. ஏன் தேவி? காரணம் நான் நாராயணரின் லக்ஷ்மி அல்ல, பிருகு ரிஷியின் மகளாகத்தான் இருக்கிறேன். எனக்கு எதுவும் புரியவில்லை சுக்கிரன். பார்கவி சத்தியத்தை அறிந்து கொள்ள போயிருக்கிறாளா அல்லது அவள் நம்மை பிரிய போகிறாளா? அந்த சூழ்ச்சிதாரர் ஏதாவது செய்திருப்பார். நாம் உடனே பார்கவியை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அவள் மனம் மாறிவிடக் கூடாது. நாராயணனுக்கு எதிராக எதுவரையில் எனது சூறாவளி பிடியில் சிக்கியிருக்கிறாயோ அதுவரையில் ஒன்றும் நடக்காது. லக்ஷ்மி வெறும் சம்ருதியின் ரூபம் மட்டுமல்ல, சக்தியின் மகா சொரூபமாவும் ஆவாள். வெற்றி மற்றும் வீரத்தின் அடையாளமாவும் ஆவாள். முடிந்தால் உன்னுடைய வீரத்தை காட்டு. நான் எனது நன்றி கடனை செலுத்துகிறேன். எனக்கல்ல, உன் காலனுக்கு நீ சவால் விடுத்திருக்கிறாய். நான் பிருகு ரிஷி உங்களை வேண்டி இங்கே அழைக்கிறேன். எங்களை மன்னித்து விரைவில் தரிசனம் அளியுங்கள். இப்போதும் நேரம் உள்ளது. பிடிவாதத்தை விட்டுவிட்டு என்னையும் விட்டுவிடு. உன்னுடைய தவறை நீ திருத்திக்கொள். நமக்குள் இன்னும் விவாகம் நடக்கவில்லை. அதற்குள் அதிகாரம் செலுத்த ஆரம்பித்து விட்டாயே. விவாகம் இல்லை, அழிவுகள் நடக்கும். அழிவுகள் நடக்கும். அழிவுகள் நடக்கும். மன்னியுங்கள் நாராயணா, மன்னியுங்கள். நாங்கள் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் நாராயணா. நாங்கள் செய்த தவறுக்கான தண்டனையை எங்கள் மகளுக்கு அழைத்து விடாதீர்கள் நாராயணா. ஒரு கேள்விக்குறியாகிவிடும். அதோடு கடமை அது களங்கப்பட்டு விடும் பிரபு. சில நேரம் கர்மங்களை விட கடமை, அத்துடன் அன்போடு மனமும் கலந்து விடுகிறது தேவரிஷி. ஒருவேளை நாராயணன் தன் லக்ஷ்மியை காப்பாற்ற முடியவில்லை என்றால் பின் பூமியையும் காப்பாற்ற முடியாமல் ஒருவேளை லக்ஷ்மிக்கு ஏதேனும் நேர்ந்தால் இந்த நாராயணன் என்று அழைக்கப்பட மாட்டான். இன்று நமது விவாகத்தினுடனேயே இந்த சந்திப்போடு சேர்ந்து லக்ஷ்மி மற்றும் நாராயணரின் இந்த அன்பு ஒரு முடிவுக்கு வந்துவிடும். எந்த ஒரு இருளும் நாராயணரின் ஆற்றலை தடுத்துவிட முடியாது. எந்த புகை மூட்டமும் நாராயணரின் கடமைகளை மங்கச் செய்துவிட முடியாது. என்னுடைய நாராயணர் உலகத்தில் உள்ள அனைத்து சங்கடங்களையும் தீர்ப்பார். வெளியே வாருங்கள் நாராயணரே, வெளியே வாருங்கள். பூமிக்காக வாருங்கள், மக்களுக்காக வாருங்கள். இந்த இருளை போக்கிவிட்டு அந்த புகை மூட்டத்தில் இருந்து வெளியே வாருங்கள் நாராயணரே. இரண்யாக்ஷ் வீசிய வலையை உடைத்துக் கொண்டு வெளியே வருவது இந்த நாராயணராலும் முடியாது தேவி. அதனால் கூறுவதை கேள். நாராயணரை மறந்துவிடு. உன் எதிரே நிற்பவனை மனதார ஏற்றுக்கொள்.